போயிட்டு வரும்போது கூட நம்ம நர்சரி விசிட் பண்ணி போகலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எல்லாருமே இந்த இமாம் பசங்க ரூபாய் என்ன டேஸ்ட் சூப்பராக இருக்குப்பா. வேப்பா சப்போட்டால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் புது பருப்பு சொல்லக்கூடிய நல்ல ஒரு பழமா இருக்கும். அது அடியில் வந்து நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான் வச்சிருக்கா நான் சொல்றேன். எனக்கு நர்சரி வந்து 3000 ரூபாய் ஒரிஜினலான ரகம் வந்து கிடைக்க ரொம்ப ரேரு. நம்மகிட்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் அழகாக வரும். அது போல வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பற்று ஒயிட் கலர் இருக்கும். நிறைய சதைப்பற்று இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் இந்த எல்லி பார்த்தா வாங்கி நம்ம பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு இது பெருங்காயம் வந்து பவுடர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமையலுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொடுக்க அப்படி இனிப்பு கொடுக்க அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு ஆராய்ச்சி ரொம்ப இருக்கும். இது நல்லா இருக்குமா டேஸ்ட் இருக்குமா இப்படி பார்த்தா கிடைக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாத்திரம் போட்டு எடுத்துருவோம். நல்லா தேர்ந்து போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் உடனுக்குடனே புது அப்டேட் எல்லாமே வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பழச்செடி வாங்கினாலும் சரி, இல்லை ரோஜா பூச்செடி வாங்கினாலும் சரி, இல்லை பூ செடிகள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். புதிய பூக்களாவது புதிய பழங்களாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செடிகளாக நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைனில். தம்பி எங்கப்பா உங்கள் நர்சரி இருக்குது கால் பண்ணுற முக்கால்வாசி ஒரு 99% வந்து பார்த்தீங்கன்னா தம்பி உங்கள் நர்சரி எந்த ஊரில் இருக்குது ஓகேங்களா. நம்ம நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோலையும் போடுறேன், எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். கேபிஎஸ் நர்சரி கார்டன் தருமபுரி ஓகேங்க. தருமபுரிலேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வில்லேஜ் உள்ள இருக்குது. நீங்கள் எப்போ ஒகேனக்கல் போனாலும் நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஒகேனக்கல் டூர் போயிட்டு வரும்போது கூட நம்ம நர்சரி விசிட் பண்ணிட்டு போகலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வரைக்கும் தான் நர்சரி ஓப்பன் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். என்னால் விசிட் பண்ண முடியலப்பா, நான் ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக செடியோட வேறு எல்லாமே வந்துடும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது லோடு வந்துருக்கு ஓகேங்களா. கிட்டத்தட்ட 2-3 லோடு வந்துருச்சு. இந்த 3வது லோடில் என்னென்ன பழச்செடிகளாக வந்திருக்கு ஓகேங்களா. எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஆகுது, நார்மல் கலெக்ஷன் ஆகுது, எல்லாமே டாப் குவாலிட்டி ஓகேங்களா. ஒரு பிளான்ட் வாங்குறீங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தரமான பிளான்ட்டை நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்னென்ன செடிகள்லாம் வந்திருக்கு, பிளான்ட்டோட ஹைட் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எப்படிலாம் வச்சா நமக்கு காய் வரும், எந்த மாதிரிலாம் உரம் கொடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா காலப்பதி சப்போட்டா ஓகேங்களா. சப்போட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வெரைட்டி, ஹை ஈல்டிங் வெரைட்டி ஓகேங்களா. கமர்ஷியலாக வந்து ஒரு விவசாயி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தென்னம்பயிரில் ஊடு பயிராக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த காலப்பதி சப்போட்டா வைங்க. நல்ல மார்க்கெட்டிங், நல்ல ஈல்டு, லோவான மெயின்டெனன்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே நல்லா ஒரு ஃபஸ்ட்டு அறுவடையே ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவை, நான் வீட்டில் வச்சா எப்பப்பா காய் வரும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பழம், 5 பழம், 6 பழம், ஒரு 20 பழம், 30 பழம் அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்களோட இருக்கும் பாருங்கள். எல்லாமே பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கூட ரெடி டு ஈல்டிங் பிளான்ட் தான் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி to 4.5 அடி இருக்கும். எல்லாமே தரமான பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்துக்காங்க. இந்த ஹைட் இருக்குது ஓகே, நல்ல நெஞ்ச அளவுக்கு இருக்குது. 4 அடி தான் கம்பல்சரி. 4 அடிக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கும். 4 அடி கம்பல்சரியாக இருக்கும். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலப்ப நாத்தில் ஒட்டுக்கட்டலைங்க, பாலை நாற்று ஓகேங்களா. பாலை நாத்தில் கிராஃப்டிங் பண்ண பிளான்ட் வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காய்ப்பு வரும், நல்லா வந்து சூப்பராக வந்து மரம் வளர்ச்சி இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டு. நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி வாங்குறப்ப ஒட்டு வந்து மேலே தெரியணுமா, ஒட்டு வந்து நிலத்துக்குள்ளே மூடணுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒட்டு வந்து நிலத்துக்குள்ளே மூடணுங்க. இந்த கிராஃப்டிங் பொசிஷன் இருக்கா, இந்த கிராஃப்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் இந்த வரைக்கும் மூடிட்டிங்கன்னா போதும், நல்லா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வளர்ச்சி இருக்கும். நிறைய பேர் இது வரைக்கும் நட்டுருவீங்க. அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை நாற்று நல்லா வளர்ந்து பக்கத்தில் போவோம். தம்பி சப்போட்டா மரம் வளர்றதா இது வளர்றதானே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து பார்ப்பாங்க, காயே வைக்கலப்பா என்னப்பா நீ கூட செடின்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக ஒரு செடியை வளர்க்குறதுக்கு எப்படி என்ன முறை எல்லாமே டீட்டெயிலாக தெரியும் ஓகேங்களா. சப்போட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறட்சி தாங்கி நல்லா வளரும். அப்பப்போ ஆட்டெரு மாட்டெரு உரங்கள் கொடுத்தா போதும், தண்ணி பாய்ச்சலுமாக கொடுத்தா போதும், நல்ல வளர்ச்சி இருக்குது. அந்த காலப்பதி சப்போட்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் டேஸ்ட் ஓகேங்களா. இங்கேயே மரங்கள் இருக்குது பக்கத்துலேயே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மரம் இருக்கும். நல்லா எவ்வளோ காய்ச்சி இருக்குன்னு பாருங்கள். வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் தந்துட்டே இருக்குது ஓகேங்களா. இது கிலோ கணக்கில் போயிட்டே இருக்குது. நமக்கு 1 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு எடுத்தால் கூட 10 ரூபாய்க்கு எடுத்தால் கூட நல்ல லாபம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் காய்க்குதுங்க, செம்மையாக காய்க்குது ஓகேங்களா. நிறைய பேர் என் நிலலாம் சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலத்தெல்லாம் போட்டு வைங்க. இல்லைப்பா எனக்கு ஒரு வீட்டில் ஒரே ஒரு செடி தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறேங்க. நான் டெரஸ் கார்டனில் வைக்கலாம், எனக்கு மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கணும்பா, சப்போட்டா நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ரகத்தை வாங்குவீங்க. நல்லா பெரிய பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே இருக்குது. 1-2 பிளான்ட்டில் காய்களோடு இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டி டாப் குவாலிட்டி இருக்கும். சப்போட்டா செடியை பொறுத்தவரைக்கும் காலப்பதி சப்போட்டா நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு எங்கன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடும் ஒரு மாம்பழம்னா வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் ஓகேங்களா.
வர கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 100 கஸ்டமர் வந்தாங்கன்னா அதில் 85% கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் வாங்காத போகவே மாட்டாங்க. எல்லாருமே இந்த இமாம் பசந்த் கொடுப்பா, என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்குப்பா, வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா. இருக்கிற மாம்பழத்தில் நிறைய டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் வந்து காயாக சாப்பிடும் போது நல்லா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா காயாக சாப்பிடும் போது புளிப்பே இருக்காது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சரிசி மாங்காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழம் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு கம்மியாக தான் காய்க்கும் ஓகேங்களா. இது வந்து எக்ஸாம்பிள் நான் எல்லாமே சொல்லிடுறேன். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லது ஓகேங்களா. அதேமாதிரி காயும் பழமும் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு குறைவு, பட் எக்ஸலண்ட்டான ஒரு வெரைட்டி தான். கண்டிப்பாக மாமரம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தாராளமாக இந்த ரகத்தை வைங்க, டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும் பழம் ஓகே. நல்லா எல்லோ கலரில் வராது, கொஞ்சம் வெளுத்த மாதிரி வரும். நீங்கள் நிறைய பேர் இமாம் பசந்த் சாப்பிட்டு இருப்பீங்க. செடிகள்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி இருக்கும். பிளான்டோட குவாலிட்டி எல்லாமே எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா. எல்லாமே ஒட்டுக்கன்றுகள். இதுவும் ஒட்டுக்கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு நிலத்துக்குள்ளே மூடிடணும். பிளான்டோட குவாலிட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு 3 to 4 feet ஹைட்டில் தரமாக இருக்கும் ஓகேண்ணா. பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 yearsல உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். தரமான பிளான்ட்டு ஒரிஜினல் இமாம் பசந்த் ஓகேங்களா. இந்த இமாம் பசந்த் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லீஃப் வந்துச்சுன்னா வச்சு கருநீல கலரில் லீஃப் வரும். அதே மாதிரி இது இலையை வச்சு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த இலை எல்லாமே இந்த மாதிரி பெண்டாக வரும். இலையோட லீஃப் வந்து தக்னஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதோட தண்டு பகுதி கூட அந்த இடத்துல வந்து சிகப்பு கலரில் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே இதே ஒரிஜினல் இமாம் பசந்த் மாம்பழ செடி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான தரமான பிளான்ட் வந்துருக்கு, டாப் குவாலிட்டி பிளான்ட் ஓகேங்களா. இந்த பிளான்ட் வேணாலே வாட்ஸ்அப்பில் தொடர்பு புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் ஓகேங்களா. இது வெண் நாவல்னு சொல்லுவாங்க, வெள்ளை நாவல்னு சொல்லுவாங்க, ஒயிட் நாவல் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு நாவல்லே ஒயிட் கலர்னுவாங்க. ஒவ்வொரு பேர்களில் அங்கங்கே அழைக்கப்படும் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் கிடையாது. எப்போ வேணால் பூ எடுக்கும் காய் வைக்கும், எப்போ வேணால் பூ எடுக்கும் காய் வைக்கும், அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வச்சுருதுங்க. நம்மளோட நர்சரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் வச்சுருக்குன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 டைம் காய் வச்சிருது. அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பப்போ கட் பண்ணி விட்டு உரங்கள் கொடுத்துட்டே இருக்குங்க. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருவாங்க, தம்பி வளர்ந்த போதே தவிர எனக்கு வந்து இன்னுமே காய் வரல, நிழல் அடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிழலாக வச்சிங்கன்னா அந்த இடத்துல காய் வராது. நல்லா வெயில் போடணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாவல் மரத்துக்கு எல்லாமே வெயில் போடும்போது நல்லா காய்க்கும், சூப்பராக இருக்கும் ஓகே. நான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரைட் 5 feet வேணும் போனால் கட் பண்ணி விடுங்க. ப்ரூனிங் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வளரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் ஒரு தொட்டியில் ஒரு ட்ரம்மில் வச்சு வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு ட்ரம்மில் வச்சு வளர்க்கலாங்க. ஒரு எக்ஸலண்ட்டான வெரைட்டி இந்த வெள்ளை நாவல். இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கன்று தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு விதையிலேருந்து உற்பத்தி பண்ணது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நாட்டு விதையிலேருந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அதுக்காண்ட காய்க்கிற மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணி எடுத்து ஒட்டு கட்டி இருக்குது இந்த இடத்த. இது வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஃபுல்லாக வளர்ச்சி வரும், நமக்கு காய்கள் வரும். அதே வந்து நீங்கள் இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து ஃபாஸ்ட்டாக ஒரு க்ரோத் வந்து வளர்ந்து போகும். அதை லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாழாக இருக்கும். நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வாங்கின கஸ்டமரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் இது வளர்த்து விட்ருவாங்க. ஹைட்டாக போயிட்டு இருக்கும், தம்பி எந்த நாவல்னே தெரியலப்பா, இது நாவல் ஐடியா பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவோம், அக்கா நீங்கள் வளர்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வளர்த்துட்டு இருக்கிறீங்க, நான் சொல்லும் போது நீங்கள் வீடியோ தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வைக்கும் போதே நீங்கள் நல்லா வச்சுட்டிங்கன்னா பிற்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரும், நல்லா காய்கள் கொடுக்க வச்சுங்களா. இந்த வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட்டுங்க, தரமாக இருக்குது. நீங்கள் தொட்டியில் ட்ரம்மில் எதில் வேணால் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே காய்கள் தரும் ஓகேங்களா. ஒரு சில பிளான்ட்டில் மட்டும் தான் பூ இருக்கும். இப்போ 100 பிளான்ட் இருக்குன்னா இந்த ஒரு பிளான்ட்டில் மட்டும் பாருங்கள் பூக்கள் இருக்குது பாருங்கள். ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஓகே. இப்போ நாவல் பழமே சீசனே முடிஞ்சிருச்சு, ஆனால் பூக்கள் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி அந்த அளவுக்கு விடுறோங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி ஈஸியாக வெள்ளை நாவலை நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான நாவல் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒயிட் கலருக்கு நாரம் பண்ணாலும் நான் வெள்ளை கலர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, வெள்ளை கலரில் வரும். ஒரு அருமையான ரகம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஊடு பயிரம் போடலாம், டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். வெள்ளை நாவல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக 3 feet ஹைட்டில் நம்மகிட்ட சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் 3 ஓகேங்களா. விருதாச்சலம் 3ன்னு சொல்லக்கூடிய ஒரு முந்திரி ரகம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கிடையாது, தம்பி முந்திரி செடி வந்துருச்சா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி செடியில் வந்தோடனே ஸ்டாக் காலியாயிருது, நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகம் ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா வீரிய ரக ஒட்டுக்கன்றுகள் தரனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஈல்டு வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthலேயே ஸ்டார்ட் ஆகிடுங்க. 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழமும் தரும், முந்திரி அந்த பாதாம் பருப்பும் தரும் ஓகேங்களா. அந்த முந்திரி பருப்புன்னு சொல்லக்கூடிய நல்லா ஒரு பழம் மாதிரி இருக்கும். அது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். இந்த ஈல்டிங் வெரைட்டி வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி. இந்த பிளான்ட் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட், எல்லாமே வி கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒட்டுக்கன்றுகள். இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கலாமா ட்ரம்மில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சு வளர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் வச்சு வளர்க்க முடியும்.
ஏன்னா நல்லா புது டைப்பில் மாறிடும். ஓகே, நம்ம ட்ரம்மில் வச்சுக்கிற கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வச்சு வளர்த்துக்கலாங்க. இல்லை ஒரு 20 இன்ச் பாட்டில் வச்சிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வச்சு வளர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு மொட்டை மாடியில் நமக்கு ஈல்டிங் தரும். ஓகே, நான் வளர்க்கணும் ஆசைப்படம் வச்சுக்கலாம். நிலத்தில் வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுக்காட்ட பகுதியில் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க. வறட்சி தாங்கி நல்லா வளரும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முந்திரி செடி நம்மகிட்ட இருக்குது. விருப்பப்பட்டவங்க முந்திரி செடி வேணும் கூட புக் பண்ணிக்காங்க. ஒரு 6 மாதத்துலேருந்தே காய்க்க தொடங்கினா ஒரு தரமான செடி. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. மல்கோவா மாம்பழம் செடி இருக்கானே, இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிகள் கிடைக்கிறது ரொம்ப ரேர்ப்பா. ஒரிஜினலான ரகம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நம்மக்கிட்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. எல்லாமே ஒட்டுக்கண்டுக்கு, எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட், சூப்பரான தரமான பிளான்ட்டு. இந்த மல்கோவா மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் நடம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸலண்டான வெரைட்டி, நல்லா குண்டா காய்க்கு, டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த பிளான்ட் எல்லாமே பிளான்டோட ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே பார்த்துக்காங்க. எல்லாமே ஒட்டுக்கண்டுக்கலாம். இந்த மல்கோவா செடி வேணா கூட வாட்ஸ்அப் கார்டு புக் பண்ணிக்கோங்க. சீத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகை சீத்தா வந்துருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் சீத்தா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக காய்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி. ஓகேங்களா, இது லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐலாண்டு வெரைட்டிஸ். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த வெரைட்டிஸ் தான். இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது மட்டும் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட பிங்க் இலாமா இருக்குது, அட்டிமொயா சீத்தா இருக்குது, செரிமொயா சீத்தா இருக்குது, கோல்டன் சீத்தா இருக்குது, நாட்டு சீத்தா இருக்குது, ரெட் சீத்தா இருக்குது. இதுவும் அடிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில் இது பார்த்தீங்கன்னா அனுமன் பால் சீத்தான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு சீத்தா மாதிரி வராது, ஒரு மாதிரி ஒரு பலாப்பழம் மாதிரி அழகாக வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழியாக அழகாக வரும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பற்று ஒயிட் கலரில் இருக்கும், நிறைய சதைப்பற்று இருக்கும். சீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுகர் லெவலில் வேறு லெவலில் ஒரு சர்க்கரை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு அதிகம் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சீத்தா ரகங்கள். சீத்தாப்பழத்தில் எல்லாமே அந்த கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நிறைய சத்துக்கள், வைட்டமின் கண்டென்ட் ஆகுது, மினரல் கண்டென்ட் ஆகுது, இல்லை பொட்டாசியம் ஆகுது, கால்சியம் ஆகுது, எல்லாமே நமக்கு உடம்புக்கு தேவையான பழங்கள் கிடைக்கும். இதெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அப்பப்போ பூ எடுக்க, காய் வைக்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது பராமரிப்பில் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி காலத்தில் ஃபுல்லாக இலையெல்லாம் கொட்டிடும், வெயில் காலத்தில் திருப்பி இலையெல்லாம் வந்து காய்கள் காய்க்கும். ஓகேங்களா, அதோட வேலை தான் இது. ரொம்ப ஒரு ஈஸியான லோவான மெயின்டெனன்ஸில் அனுமன் சீத்தா செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெரஸ் கார்டனில் வச்சு மெயின்டைன் பண்ணலாங்க. ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லை ஒரு 20 இன்ச் பாட்டு வச்சிங்கன்னா போதும். இந்த அனுமன் சீத்தா மொட்டை மாடியில் ஈஸியாக கேட்கு, டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் கேரண்டிங்க தரமாக இருக்குங்களா. உங்களுக்கு என்ன அனுமன் சீத்தா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மகிட்ட நியூவாக ஸ்டாக் வந்து விருப்பப்படம் புக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பிரியாணி இலை செடி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு தரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் ஹைட்டில் தரமாக வந்திருக்கு. ஸ்டெம்மோட குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்காங்க, லீஃப் எல்லாமே பார்த்துக்காங்க, நல்லா வரியாக வரும். இதை லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் இந்த லீஃபை தான் வாங்கி நம்ம பிரியாணிக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோங்க. இதோட வாசனை அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா இது வந்து செமி சைடு பிளேஸில் வைக்கிறோம். ஓகேங்களா, நிழலும் வெயிலும் வர மாதிரி இடத்துல வச்சா போதும், சூப்பராக வளரும். அப்பப்போ ஆட்டெரு, மாட்டெரு, தொழுவரங்கள், இந்த மீனம் இதெல்லாம் சுற்றி நல்லா கொடுத்துட்டு நல்லா கொத்தி விட்டணும். ஓகேவா, செடி நட்டுட்டா மட்டும் போதாதுங்க. செடி நட்டாச்சா ஒரு மாதத்துக்கு அப்புறம் அது செடிக்கு என்ன உரங்கள் கொடுக்கணுமோ கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா போதும். ஒரு 1 இயர் நல்லா வளர்ந்த பிறகு நீங்கள் வந்து பராமரிப்பினாலும் அது பாட்டுக்கு வளர்ந்து போகிறோம். ஓகேங்களா, அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியில் ஒரு சூப்பரான செடி. ஏன்னா பிரியாணினா நம்ம கடையில் வாங்க தரோம். ஒரு செடி ஒரு வீட்டில் வச்சுருந்தா ஒரு ஓரமாக நட்டு விட்டிங்கன்னா போதும், நம்ம இலையில பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த பிரியாணி இலை செடி வேணும்னு நிறைய பேர் கேட்டீங்க. உங்களுக்காக சூப்பரான பிளான்ஸ் லோடு இறக்கி வச்சிருக்கா, விருப்பப்பட்டவங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் செடி. ஓகேங்களா, அந்த பெருங்காயம் செடியெல்லாம் இருக்காப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பெருங்காயத்தை நான் வாங்கி என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, விருப்பப்பட்டவங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. இதை பெருங்காயம் வந்து பவுடர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமையலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வச்சிருப்பாங்க. அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தூள் பவுடர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் இருந்து ஒரு உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேங்களா, இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா அதை கட் பண்ணி அது மரத்தில் வந்து பிசின் மாதிரி வரும். அதை வச்சு நல்லா காய் வச்சு நிறைய கெமிக்கலை யூஸ் பண்ணி ஒரு உற்பத்தி பண்ணுறது தான் அது பெருங்காயம். இது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி எக்ஸாட்டிக் கலெக்ஷன் வைக்கணும், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வச்சுக்கணும்னா இந்த பெருங்காய செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நல்லா பாலிச்சு அந்த மாதிரி பூ வைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி. லீஃப் எல்லாமே இந்த மாதிரி கொய்யா செடி மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, பெருங்காய செடி உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்காக தரமாக தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி புது கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கேன். இது வேணும்னா புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி. ஓகேங்களா, அந்த கொடுக்காப்புளியில் என்னப்பா ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது. நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி எனக்கு முள்ளே இல்லாத கொடுக்காப்புளி கொடுங்கன்னு. நம்ம நாட்டு கண்ணுலாம் போட்டோம்னா வச்சுக்கலாம் முள் நிறைய வரும், நம்ம ஏறி பறிக்க முடியாது, அறுக்க முடியாது, கை காலெல்லாம் கிளிக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, அதனால் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கல் எடுத்து அடிப்போம், கொக்கி போட்டு இழுப்புங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்வீட் கொடுக்காப்புளி ஓகேங்களா, நல்லா இனிப்பு கொடுக்காப்புளி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லேயர் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ஸ் ஓகேங்களா. பாருங்கள் எல்லாமே ஏர் லேயர் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ஸு. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கே கிடைக்காது. ஸ்வீட் வெரைட்டிங்க, நல்ல ஒரிஜினலான ஸ்வீட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இம்போர்ட்னு சொன்னாங்க ஓகேங்களா. அதனாலேயே நான் அந்த பிளான்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லீஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இதோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா துளிர் விடுது, நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்திங் இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். புது வெரைட்டி ஓகேங்களா. கொடுக்காப்புளியே நமக்கு இருக்குமா கொடுக்காப்புளி கொடுத்துட்டுங்க. ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூவஸ்ட் வெரைட்டி ஸ்வீட் கொடுக்காப்புளி. உங்களுக்கு ஏன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்கோங்க. நல்லா கொத்தாக காய்க்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சதே ஒயிட் கலரும் ரெட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்டான ஒரு வெரைட்டி ஓகேங்களா. இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்லேயே உங்களுக்கு நல்லா ஈல்டு வரும் ஓகேங்களா. இல்லை டெரஸ் கார்டன் வைக்கலாம் அப்படின்னு வச்சுன்னா தாராளமாக ஒரு பாட்டில் க்ரோ பேக்கில் இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கனாலும் தாராளமாக க்ரோத் ஆகும். நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடியது மானாவாரி பயிரில் இது ஒன் ஆஃப் வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை இருக்குப்போ அந்த மாதிரி ஏரியாவில் எந்த மாதிரி செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இந்த வெரைட்டி சூஸ் பண்ணுவீங்க. நல்லா நமக்கு ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான வெரைட்டி. ஏன்னா தோட்டம் ஒன்றா கூட தாராளமாக இதை சூஸ் பண்ணுவீங்க. புது வெரைட்டிங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லையும் போகும், நல்லா இனிப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 300 400 வந்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. இந்த செடியெல்லாம் பிளான்டோட ஹைட் எல்லாம் பிளான்டோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ஓகேங்களா. ஸ்வீட் கொடுக்காப்புளி புதுசாக வந்திருக்கு, விருப்பப்பட்ட புக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு கம்மி இருக்கும். லோவான பராமரிப்பில் ஒரு சூப்பரான அற்புதமான வெரைட்டி. மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வரக்கூடிய வெரைட்டி கொடுக்காப்புளி. அதில் இனிப்பு வெரைட்டி, தாய்லாந்து வெரைட்டி. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு ஓகேங்களா. ஆரஞ்செல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு சொல்லக்கூடிய கமலா ஆரஞ்சு ஓகேங்களா. இந்த கமலா ஆரஞ்சு என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோல் பொதன்னு இருக்கும். உள்ளாக்கிற பழமும் மேலே இருக்கிற தோலும் வந்து ஒட்டாது, சும்மா லைட்டாக நார் மட்டும் ஒட்டு இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 90% டேஸ்ட் இருக்கும், ஒரு 10% புளிப்பு இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுன்னா இந்த செடி நம்ம கிளைமேட்டுக்கு காய் வைக்குமா அதுதான் கேள்விக்குறி ஓகேங்களா. கண்டிப்பாக சொல்கிறேன், இது கேள்விக்குறி தூக்கி போடுறேங்க. கண்டிப்பாக காய் எக்ஸலண்ட்டாக வருது. நாம் கொடுத்த நிறைய கஸ்டமருக்கு வந்து பார்த்தா ஈல்டிங் வந்திருக்கு. அதோட பராமரிப்பு முறைகள் எல்லாமே சொல்லிடுறேன். நீங்கள் நாக்பூர் ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் பரவ இடமா இருக்கணும், நல்லா தண்ணி விடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியமோ இல்லை ஆட்டெருவு மாட்டெருவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா போதும், நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல கருன்னு வளரும் ஓகேங்களா. இல்லைப்பா எனக்கு வளரவே முடியல அப்படி எனக்கு செடினா நெட்ட மாதிரியே இருக்குன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலுமா ஒன்று. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொலன்னு ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். திரும்ப தண்ணி விடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லோ கலராக வரும். லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக மாற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அந்த அதிகமான நீர் ஏறினா செடியவே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக மாறிடும். நீங்கள் தண்ணி எந்தளவு கம்மியாக விட்டு எந்தளவு உரங்கள் கொடுத்து நல்லா கொத்தி விட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களோ சூப்பராக வளர்ச்சி இருக்குது. நல்லா எக்ஸலண்ட்டான வெரைட்டி. இது ஒரு அருமையான செடிங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 kg பேக்லையும் இருக்குது, நமக்கு 8க்கு 10 பேக்லையும் நல்லா இருக்குது ஓகேங்களா. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும். இதோட கம்மி ப்ரைஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே பிரான்ச் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா புஷியாக நல்லா வளர்ந்த பிளான்ட் பாருங்கள், இருந்தாலும் கிளையாக இருக்கும். இதோட 2 சைஸ் 3 சைஸ் நம்ம கேட்லாக்கு செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான வெரைட்டி. ஆரஞ்செல்லாம் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் 2 பிளான்ட்டை கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று மகசூல் சேர்க்கை நிறைய பண்ணுறதுக்கு ஒரே பிளான்ட்டை வச்சாலும் காய் வரும். மேக்ஸிமம் 2 பிளான்ட் வச்சு தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. உங்களுக்கு யாரும் நாக்பூர் ஆரஞ்சு செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்க, நம்மகிட்ட தாராளமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சிகப்பு கலர் இருக்கான்னு பார்க்குறீங்களா. இது ஃபுல்லாகவே சிகப்பு நெல்லி ஓகேங்களா. ரெட் நெல்லின்னு சொல்லக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து ரகம் தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ரகனால வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா, டேஸ்ட் இருக்குமா, எப்படிப்பா காய்க்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு நார்மலான ஒரு முழு நெல்லிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா செங்கலரில் இருக்கும், ஒரு சிகப்பு கலரில் இருக்கும். அது நல்லா பழுக்கிற வரைக்கும் விட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா சிகப்பு கலரில் மாறும். நம்ம காயாக இருக்கும்போது லைட்டு சிகப்பு கலரில் இருக்கும். இது இலை துளிர் பூவு எல்லாமே சிகப்பு கலரில் இருக்கும். இதெல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா. எல்லாமே ஒட்டுக்கிற பிளான்ட் ஓகே. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 years to 2 yearsல ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். மேக்ஸிமம் ஒரே வருஷம் தாங்க, ஒரு வருஷத்தில் ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். மேக்ஸிமம் 2 பிளான்ட் வைக்கணும். நெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே கொத்து வரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட் வாங்கும்போது 2 பிளான்ட் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து க்ரீன் கலரில் ஒன்று வாங்கிக்கிறேன், ரெட் கலரில் ஒன்று வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. இல்லை இதிலே 2 வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. சூப்பரான பிளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ரெட் நெல்லி இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டெரஸ் கார்டனில் வச்சு வளர்க்குறாங்க. அவங்க கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் புதற மாதிரி வளர்த்துக்கிறாங்க ஓகேங்களா. அதுலேயும் நமக்கு ஈல்டிங் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்காக தோட்டத்தில் வைக்கணும், எனக்கு புதுசாக ரகங்கள் வைக்கணும்னா இந்த ரெட் நெல்லி நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. பிளானோட குவாலிட்டி எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க லைவாக. இதெல்லாம் லோவான மெயின் டெஸ்ட் தாங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கிறது. அப்பப்போ ஆட்டெரு மாட்டெரு தொழுவர் உங்களுக்கு கொடுத்தாவே போதும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ நிற்கிறதுக்கு மட்டும் அப்பப்போ நீங்கள் தேய்மா கரைசல் இந்த மாதிரி கரைசல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நமக்கு காய்கள் கொத்தாக வரைக்கும். இல்லை மீன் அமிலம்னா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சூப்பராக எக்ஸலண்ட்டாக வரும் ஓகேங்களா.
ரெட் நெல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கலக்கா பழம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கலக்கான்னு சொல்லுவாங்க. காட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் கலக்கா பழம் அப்படின்னுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி செரி பழம்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷில் பேக்கரி செரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேக்கரி கடையில் கேக் மேலே ஒரு செரி பழம் வச்சிருப்பாங்க, நல்லா சிகப்பு கலர், அந்த ஒரு செடி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பச்சை கலராக இருக்கும், நல்லா சிகப்பு கலராக மாறும். சிகப்பு கலராக வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீட்டில் ஒரு தோட்டமா பழத்தோட்டம் வச்சிருந்தாலும் சரி, ஒரு மூலையில் ஒரு இடத்துல ஓகே உங்களோட இடத்துக்கு பார்டராக வைக்கணும் கூட வச்சுக்காங்க. நல்லா வேலி மாதிரி இருக்கும். ஒரு காற்று பன்றியா இல்லை எதுனா வரும்னா கூட தடுத்து நிறுத்தும். ஒரு சூப்பரான ரகம், நல்லா கொத்து கொத்தா காய்கள் வரும். அந்த சிகப்பு கலரில் கொத்து கொத்தா காய்க்குதுப்பா, அது அப்படியே அறுத்துட்டு அதில் இருக்கிற விதையை மட்டும் லைட்டாக எடுத்துட்டு இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாகில் போட்டு எடுத்துருவாங்க. நல்லா தேனில் போட்டு பாகு ஊற வச்சு எடுத்துட்டாங்கன்னா போதும். அதுதாங்க செரி பழம். ஓகே, நல்லா சிகப்பு கலரில் இருக்கும். இதுதான் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாலெல்லாம் செரி பழம் விற்பாங்க. செரி பழம் ஒரு பாக்கெட்டில் எல்லாம் ஊற வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் மாதிரி விற்பாங்க. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சிகப்பாக இருக்கும்போது நம்ம இதை பழத்தை அறுத்து சாப்பிட முடியாது, அதனால பால் மாதிரி வரும். இதனால பிளாக் கலரில் மாற பிறகு சாப்பிட்டீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இது நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் காட்டுலேருந்து வந்த செடி. ஓகேங்களா, மலைகளிலிருந்து வந்த செடி. கண்டிப்பாக எக்ஸலண்டான ஒரு வாட்டி கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் நிறைய கொடுங்க. நிறைய நார் சத்து, உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும். இனிப்பும் புளிப்பு கலந்த உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒன்று வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து சென்னை மார்க்கெட்லையாவது இல்லை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. தோட்டமாக வச்சுன்னா கூட தாராளமாக நம்மகிட்ட வந்து தாராளமாக வாங்கிட்டு போங்க. சூப்பரான டாப் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்குது. செடி நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஒரே வருஷத்தில் ஃபஸ்ட் ஈல்டு அறுவடை செய்யலாங்க. தரமாக இருக்கும். கலக்கா பழம் விருப்பப்படம் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மார்க்கெட் லெமனா, ஜப்பான் கொய்யா, பிளாக் டைமண்டு, ஸ்வீட் லெமன், ஆப்பிள் ரெட்டு, சரகொண்ட செடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மர செடி வந்துருக்கு, தாக்கிங் நாவல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம நர்சரி இருக்குங்க. நான் 1 by 1 வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்தால் என் யூடியூப் சேனல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். எங்களை வாட்ஸ்அப் நம்பரை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பிளான்ட் பிடிக்குதா, நீங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த பிளான்ட் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி பழத்தோட்டம்லாம் விருப்பப்பட்டவங்க தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க. பெஸ்ட்டான பிளான்ட் கூட போகும், பெஸ்ட்டாக உங்களுக்கு ஈல்டிங் தரும், பெஸ்ட்டான குவாலிட்டி வரும், பெஸ்ட்டாக பார்சல் சர்வீஸில் பண்ணி தரும். ஓகேங்களா, விருப்பப்பட்டவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பீங்க, உங்களுக்கு தோட்டம் இடையிலப்பா இந்த மாதிரி செடி வளர்க்கணும் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ